ஹாய் காய்ஸ், இப்போ சர்ச் இதெல்லாம் முடிச்சுட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டோம். எங்கன்னு பார்த்தா நம்ம பீச்சு எண்டு ரைட் சைடில் இருக்கிற பரத் ஹோட்டல் தான். சூப்பராக இருக்குங்க. மேலே ஆறாமல் பீச்சை பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே உட்காரலாமே, அந்த பக்கம் உட்காரலாமான்னாரு. ஆனால் இங்கே உட்காந்துக்கலாம், நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்து நல்லா ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்லாம். காற்று ரைட் சைடில் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வரும். வெரி குட்ப்பா, நல்ல சாய்ஸ் தான் அப்படின்னாரு. அப்புறம் என்ன ஆர்டர் பண்ணலான்ட்டு கெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை, ஒரு பாறை ஃப்ரை மீன், அப்புறம் ஒரு ஃபேட் ரைஸ், 2 ஒயிட் ரைஸ் எடுத்துட்டோம். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு, எல்லாம் சாப்பிட்டதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த ஹோட்டலில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே செமையாக இருக்குங்க. நல்லா ஒர்த்தானது. ரைஸில் இருந்து எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக கொடுக்குறாங்க. நைஸ், நல்லா டேஸ்ட் இருக்குது. எதுவுமே வேஸ்ட் ஆகாத பொருள். ஆமாம், சாப்பிட ஆரம்பித்தா அது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்ற மாரி தான் இருக்குது அவங்க ஹோட்டலில். நல்லா தரமாக கொடுக்குறாங்க. இது பாருங்கள், ஃபிஷ் செமையாக இருந்துச்சு. பாறை ஃபிஷ்ஷு, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை. அதுலேயும் ரசம் அல்டிமேட்லாம் இருந்துச்சுங்க, செமையாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் ரசம் சாப்பிட்டேன், சூப்பராக இருக்குது. ஒரு பொருளும் நல்லா இருக்குங்க. அந்த ஹோட்டல் நீங்கள் மேலே உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது இயற்கையாக நம்ம கடலில் காற்று நல்லா வாங்கிக்கிட்ட சாப்பிட்டேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அப்போ ஒன்று சாப்பிட்டுடுச்சு, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சைடு சாப்பிடுச்சு. அப்போ எனக்கு நல்லா இருக்குது. இன்னொன்று வேணும் இருந்தது, அதையும் சாப்பிடுச்சு. பேர் சுத்தர வச்சேன். நைஸ் சாப்பிடுச்சு. ஸோ எக் ரைஸ், ஸோ குட்டு. ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் வரல, நல்லா இருந்துச்சு சாப்பிட்டதுக்கு. நீங்கள்லாம் போனீங்கன்னா அங்கே சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ. சாப்பிட்டு முடிச்சு ஜூஸ் குடிக்கலாம். எப்படி பாருங்க, போயிட்டு லெமன் சோடா குடிக்கலாம். என்னப்பா பீச்சில் உட்காந்துக்கிட்டு அது பக்கத்துலேயே ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருக்காரு. நல்லா போட்டு கொடுத்தாரு, சூப்பராக இருந்துச்சுங்க. சொல்கிறதுக்கு அவ்வளோ மஸ்தாக இருந்துச்சு. எனக்கு சொல்ல இப்படி தான் தெரியும், தப்பாக நினைப்பேன்னா. நைஸ். அந்த பீச்சில் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு பசங்க ஆடுறத அப்படியே ஜூஸை குடிச்சிட்டு இருக்கும்போது ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. என்ன சாப்பிட்டு குடிக்கிறதுக்கு என் பொண்ணால் முடியல, அப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு நினச்சி பீச்சில் வாக்கு நடந்துக்கிட்டு ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், வாக் பண்ணலாம். வாக் பண்ணுவோம். ஏன்னா குளிக்கலான்னு பார்த்தோம், சரி சாப்பிட்ட உடனே குளிக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டேன். அதனால் நான் ஜாலியாக, ஏன்னா நானும் என் பொண்ணு நடந்துக்கிட்டு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துட்டு போயிட்டோம். ஸோ நடந்து முடிச்சுட்டு சில ரீல்ஸ் அங்கே பண்ணோம். அதெல்லாம் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பாருங்கள். ஓகேவா? என்ன வேற என் பொண்ணு நடுப்பா அப்படின்னுச்சு. நான் நடந்தேன், அது செட் ஆகாது, பிள்ளைங்க கூட. அவங்க நடுக்கிறது செம்ம ஸ்டைலாக இருக்கும், நம்ம ஒரு டம்மியாக நடக்கிறோம். ஸோ அப்படியாம்மான்ட்டு நான் கேட்க. அப்புறம் ஒட்டகத்துக்கு கூட ஒட்டகத்தில் சவாரி பண்ணுச்சு. அதுக்கு ஃபார் ஹெட்டு 100 rupees இருந்தாங்க. நீங்கள் ஏறுங்க, நீங்களே சொன்னாங்க. ஐயோ என்னால் எல்லாம் வேணாம், என் பிள்ளைய மட்டும் ஏற்றின்னு போப்பான்னு சொல்லிட்டு என் பொண்ணு ஒரு ரவுண்ட் போய் வந்தாள். சவாரி ஏறிட்டாங்க இப்போது. ஸோ ஜர்னி பண்ண வேண்டியதான்ட்டு கிளம்பி போயிட்டாங்க பாருங்கள். என்ன ரொம்ப தூரம்லாம் போகிறதில்லைங்க. ஸோ ஒரு 100 feet போகிறாங்க, அவ்வளோதான். 100-200 feet அப்படியே போய் வலிச்சுன்னு வந்துடுறாங்க. அதுக்கு ஒரு ரவுண்ட் 100 rupees. ஆனால் ரொம்ப தூரம் போகலாம், ரொம்ப கிட்ட போகிறாங்க. உளுத்தம்பருப்பு கஞ்சி இருக்கட்டா சார். உக்கார் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் காசு கொடுக்காம போயிடுறாங்க சார், அதனால தான் பிஃபோராக வாங்கிடுறாங்க. ஓகே பாஸ், ஃபஸ்ட்டே காசு பே பண்ணிட்டேன்.
இதை எப்படி பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இதில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காரம் நம்ம தூரமாக போயிருக்கோம். கொஞ்சம் பேசாம இல்லையா? நீ என்னையே பாரு, வேலைக்கு பார்க்காத. நீ எங்கேயே பாரு, ரெண்டே பார்த்துட்டு தெரியல ஒன்றும் தெரியல. அதான் பாரு வீடியோ ಹಾಯ್ ಗಾಯ್ ಪಟ್ಟ ಕೌಂಟಾಗಿದೆ ಆಗುತ್ತೆ. ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? ಕುದುರೆಲ್ಲ ಬರ್ತಿದ್ದಾರೆ ಅದು ಬರ್ತಿಲ್ಲ. ಏನು ಸ್ಟಾಪ್ எவ்வளோ நேரத்தில்? 2 நிமிஷம். ஆடி முடிச்ச உடனே பீச்சில் ஒரு ஸ்விம்மிங் என் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டான். அதனால போ நீ போ. போடா அம்மா, போடா அம்மா. ஜஸ்ட் மிஸ். நான் போன போட்டிருக்கோம். நிற்கல போயினாரு முடிச்சு சாயந்தரம் கிளம்பும்போது நைட்டு சர்ச்சுடைய வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. லைட்டெல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. வா, ஒரு ஃப்ரண்ட் சைடில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். வா, ஒரு சின்ன சின்ன ஜன்னல் கூட ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கங்க. பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுற வேலை பண்ணுறாங்க. நைஸ். கடவுள் வேலை நல்லது செய்கிறது. பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இன்னும் திருவிழாலெல்லாம் அற்புதமாக இருக்கும். வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன். வந்தேன்னா கண்டிப்பாக அது ஒரு வீடியோ போடுறேன் நண்பர்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதனா நான் பை சான்ஸ் மிஸ்டேக்காக பேசியிருந்தேன் சாரி. இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு நான் கிளம்பிட்டுருக்கேன் பெங்களூர் ரிட்டர்ன். இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்காக தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேட் எனக்கு கிடைக்கும். தேங்க்யூ, பாய். இதோ பஸ்ஸில் இப்போ ஏறிட்டோம். இப்போ என் பொண்ணு ஸ்லீப் படுத்துட்டாருன்னா அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கேன். அப்படியே தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இவர் என்னுடைய அண்ணன். இப்போ ஒன்று படுத்துருக்கேன். எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. சாமி ஐயப்பா பஸ் ரொம்ப நல்லா நீட்டாக இருந்துச்சு.
தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.